தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற நல சங்கம் நடத்தும் சோலார் ட்ரைனிங் கிளாஸ். இதில் பங்கேற்க வயது வரம்பு கிடையாது. மாணவர்கள், பொதுமக்கள், மின்பணி செய்பவர்கள், சோலாரில் ஆர்வம் உள்ளவர்கள் பங்கேற்கலாம். கட்டணம் வெறும் 1500 மட்டும்தான். தொடர்பிற்கு 9840178209 9094763120. பெண்களோட நிலைமைக்கு ஆண்கள் காரணம், சமுதாயம் காரணம் அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. 13 வயது பெண் குழந்தை கூட அந்த பொண்ணு அபியூஸ் பண்றது வெளியிலேருந்து வந்த யாரோ ஒரு புதியவனா எப்பவுமே இருக்காது. அந்த வீட்லயே இல்லை, அந்த ஸ்கூல்லேயே, அந்த இடத்துலயே பெற்றோரின் நம்பிக்கையை சம்பாதித்தவர்கள் மட்டும்தான் குழந்தைகளை அபியூஸ் பண்ண முடியுமே தவிர, நம்ம பெண் குழந்தைகள் கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியில உன் வாழ்க்கையில நீ தான் உனக்கு ஹீரோ, எவனும் அதை காப்பாற்ற மாட்டான், நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். மதம் தான் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய கேட்டலிஸ்டா இருந்திருக்கு. எல்லா மதமும், அது கிறிஸ்தவமா இருக்கட்டும், பௌத்தமா இருக்கட்டும், சமணமா இருக்கட்டும். இப்ப பெண்கள் ஹிஜாப் போட்டு ஸ்கூலுக்கு போகணுன்ற கான்செப்ட் இப்ப வந்தது. நபிகள் நாயகத்தோட மனைவி ஹிஜாப் போட்டிருந்தாங்களா? இல்ல. அப்ப ஏன் ஒரு 29 வயசு குழந்தை பெற்ற ஒரு எம்காம் படிச்ச ஒரு பெண் மேயரை பார்த்து இது குழந்தை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது பெண்ணடிமைத்தனம் இல்லையா? 29 வயசு என்ன பார்த்து யாராவது குழந்தைன்னு சொன்னா நான் அசிங்கமா கேட்டுருவேன். சுற்றி இருக்கிற உறவினர்கள், பெற்றோரை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு உனக்கு தெரியலையே, எப்படிதான் வளர்க்கணும், ஒரு பெண் பிள்ளைய எப்படித்தான் வளர்க்கணும்னு எதிர்பார்க்கறாங்க சமுதாயம். இல்ல, பெண் பிள்ளைகள் நம்மளை வளர்ப்பாங்க. 100 சவரன் போட்ட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உனக்கு இது கூட தெரியல, எனக்கு அது கூட தெரியல அப்படின்னு திட்டி கரெக்டா பிரசவத்தப்போ அந்த 10வது மாசம் அந்த பெண்ணுக்கு ஏதாவது சீமந்தம் செய்யறேன், அதை செய்யறேன்னா அன்னைக்கு சண்டை போடுவாங்க அந்த வீட்டுல. பெண்களுக்கு மோசமான பின்விளைவுகள் இருக்கு. அதற்கு காரணம் ஆண்கள் இல்லை, அதற்கு காரணம் அந்த ஆணோட அம்மா, இல்ல அந்த ஆணோட அக்கா, இன்னொரு பெண். மாதிரி ஆண்கிட்ட இருந்து சமுதாயம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ ஆளுகை செலுத்த வேண்டியவன். ஆண்மைனா சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா சுத்துறது இல்ல. ஆம்பளையான்னு கேட்ட உடனே ஆண்களுக்கு ஐயோ என்னோட சன்னத்தை பத்தி, என் விரைப்புறும் திறமையை பற்றி இவள் பேசுகிறாள் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அவங்க அதை பத்தியே பேசிருக்க மாட்டாங்க. என்னை காப்பாத்தாம நீ எதுக்கு சும்மா நின்ன, நீ ஆம்பளையா அப்படின்னு இந்த பெண் கேட்பாங்க. ஸோ ஆண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய செய்தி, தயவு செய்து ஆண்களாக இருங்கள். ஆண்மை என்பது சன்னத்தை சம்பந்தப்பட்டது அல்ல, மனதை சம்பந்தப்பட்டது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் இன்னைக்கு எந்த மாதிரியான சாதனைகள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொலைக்காட்சிகள்லையும் செய்தித்தாள்கள்லையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். விமானம் ஓட்டுறாங்க, மருத்துவர்களாக இருக்கிறார்கள், வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சந்தித்தாலும் இன்றைக்கும் பெண் சமுதாயம் பல்வேறு சிக்கல்களிலேயும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. இந்த பெண் சமுதாயத்தின் இன்றைய நிலை குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு முதல்ல ஆதன் தமிழ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. மகளிர் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு பல்வேறு சாதனைகள்ல நம்மால விளையாட்டு வீராங்கனைகளாக அவங்கள பார்க்க முடியுது. விமானம் ஓட்டுகிற பைலட்டா இருக்காங்க, இராணுவத்தில் மகளிர் இருக்கிறார்கள், காவல்துறையில, இப்படி பல்வேறு நிலையில ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் பெண்களும் செய்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கவலை நமக்கு இருக்குது. ஏன்னா சாலைகளில் குழந்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு யாசகம் கேட்கிற பெண்களையும் நம்மளால் இன்றைக்கும் பார்க்க முடியுது. குப்பைகளை எடுத்துக்கிட்டு இருக்க பெண்களையும் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கும் பெண்களுடைய நிலை இருவேறு துருவங்களாக தான் இருக்கிறது. இதற்கான காரணம் என்னென்ன? பெண்களோட நிலைமைக்கு ஆண்கள் காரணம், சமுதாயம் காரணம் அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. முக்கியமான காரணம் பெண்களுக்கு இயல்பிலேயே பயாலஜிக்கலி அந்த குழந்தை பேர், மகப்பேறு அப்படின்ற ஒரு பெரிய வாய்ப்பு மற்றும் சுமை. அது அந்த ஆசை பெண்களுக்கு இயல்பாகவே ஏற்படுது. ஒரு 3 வயது குழந்தை கூட ஒரு சின்ன பேபி டாலை வச்சுக்கிட்டு என்னோட பேபின்னு சொல்லுவோம். அதுதான் பெண்களுக்கு நிறைய விதமான காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கே தவிர, அது இல்லை வேண்டாம் என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிற கேர்ள்ஸால் இல்லை விமனால் வேறு விதமாக அவங்க லைஃப்பை டீல் பண்ணிக்க முடியுது. இது ஆண்கள் உருவாக்கலையே, இயற்கையிலே உருவான ஒரு சங்கடம்ன்றதுனால இதை எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, எப்படி அதை ஈஸியாக்கி தருது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இவ்வளோ பெண்கள் செல்ஃப் எக்ஸ்பிரஷனுக்காக வேலைக்கு போகிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானம் வேணுன்றதுக்காக தான் வேலைக்கு போகிறாங்க. இப்போ குப்பை தொழிலாளி குப்பை தொழில் செய்வது தான் என் கடமைன்னு நினச்சி வேலைக்கு போக மாட்டாங்க. அது என்ன சம்பளம் வருது, எனக்கு அது கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்து வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா விமானம் தான் ஓட்டணுன்ற எண்ணம் பெண்களுக்கு எப்போ வரும்னா, அது ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும். எக்ஸ்போஷர் இருக்குன்னா ப்ரிவிலேஜ் இருக்கணும். ப்ரிவிலேஜே இல்லை அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அந்த சாய்ஸே வந்திருக்காது இல்லையா? அதனால் சில சமயத்தில் சந்தர்ப்பம், சூழ்நிலை சில விஷயங்களை உருவாக்கினாலும் இயற்கையிலேயே இப்படி ஒரு உள்கூத்து இருக்குது,
அது ஆண்களும் அதை அனுசரித்து சரி இந்த ஒரு கஷ்டமான வேலை நம்ம செய்ய முடியாத வேலை நம்ம அது பெண்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம், அப்போ எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு இலகுவாக கொண்டு செலுத்தணும் அப்படின்றது ஆண்கள் கொஞ்சம் லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ மட்டும்தான் பெண்களுக்கு சௌகரியமான வாழ்க்கை கிடைக்கும். பெண் கல்வி அப்படிங்கிறது மருத்துவராகவும் நீங்களும் ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள். இன்றைய கல்விங்கிறது இன்றைக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பெண் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த சதவீதத்தில் தான் பதிவாகி இருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன? பெண்கள் கல்வி கற்பதுன்றது ரொம்ப அவசியமானது. ஏன்னா எப்போ ஒரு அம்மா வந்து படித்தவங்களாக இருக்கிறாங்களோ அப்போ தான் அந்த குடும்பத்தோட வாழ்க்கை தரமே அதிகரிக்க முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா பெண்களை கல்விக்கு அனுப்பும்போது நம்ம அவங்கள ப்ரிப்பேரே பண்ணுறதில்ல. உனக்கு காதல்னு ஒன்று வரும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதுதான் வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம், அவனுக்காக என் உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, திரும்ப திரும்ப வரும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேஷுவல்னஸ் பெண்களுக்கு இல்லைன்றதுனால ஒரு 13-14 அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வீட்டில் வந்து லவோ திப்போன்னு கத்திக்கிட்டு ஐயோ லவ் பண்ணிட்டா ஓடிடுவான்னு சொல்லிட்டு டமக்குன்னு ஸ்கூல் விட்டு நிறுத்திடுறாங்க. ஸோ நம்மளும் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதில்ல, அதை சீக்ரெட்டாக தான் போய் தேடி பார்க்குறாங்க. அப்போ நம்மளோட சினிமாக்கள், அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, ட்ராமாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் வந்து ரொம்ப அதை ஓவர் க்ளோரிஃபை பண்ணி அதுதான் வாழ்க்கையோட ஒரே இலக்குன்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறதுனால அப்புறமா அதே குழந்தை ஒரு 13 நீங்கள் 25-35 அந்த குழந்தையோட ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த காலத்தில் நான் ஏடாகூடமாக பண்ணி மாட்டிக்கிட்டேன், யாருமே அப்போ எனக்கு சொல்லலை, சொல்லியிருந்தா நான் வேறு சாய்ஸஸ் எடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி பெண்கள் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பெண் குழந்தைகள்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் உன் வாழ்க்கையில் நீ தான் உனக்கு ஹீரோ, எவனும் உன்னை காப்பாற்ற மாட்டான், நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும், அதனால் அதுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, அதுக்கு நீ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும்னா உன் கல்வி அவசியம், கல்வி இருந்தால் தான் நீ கேட்குற இடத்துல இருக்க முடியும், கல்வி இல்லைன்னா அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு போகிற இடத்துல தான் நீ இருப்ப, அப்போ உனக்கு பவர் முக்கியம்னா கல்வி முக்கியம் அப்படின்றத நம்ம பெண்களுக்கு சொல்லணும். இதில் ரொம்ப பெரிய ஒரு உள்கூத்து எங்கே நடந்திருக்குன்னா மதம் தான் பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய கேட்டலிஸ்டாக இருந்திருக்கு. எல்லா மதமும், அது கிறிஸ்துவமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், அசீவகமாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஹிந்துவிசமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பெண் வந்து அடக்கப்பட வேண்டியவள், இரண்டாவதாக உருவானவள், வந்து போனால் போதுன்னு ஆஃப்டர் தாட்டாக வந்தவ, வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்ற மாதிரி பெண்களை வந்து ஒரு மட்டம் தட்டியே வச்சுருப்பாங்க. ஆனால் சயின்ஸ் அப்படி சொல்லலை. சயின்ஸில் என்ன சொல்லுதுன்னா எல்லா உயிரும் ஒரிஜினலாக ஃபீமேல் ஃபார்மில் தான் இருந்தது, அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில் ஆண் என்பது ஒன்று தேவைப்பட்டதுனால ஆண் வந்து அப்புறமா உருவாக்கப்பட்டது, ஆணும் பெண்ணும் புணரும் பொழுது தான் இனப்பெருக்கம் உருவாது, இது ரெண்டும் அவசியமானது அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. ஆனால் இந்த மதம் என்ன சொல்லணும்னா ஆண் வந்து ஒரிஜினல், ஆண் தான் முதல்ல படைக்கப்பட்டான். நீங்கள் இந்த இந்து மதத்தில் வர அந்த புருஷ சுத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த விராட் புருஷன் போய் ஆண்களை தான் படைப்பார், பெண்களே கதையில் வரமாட்டாங்க. அப்போ பெண்கள்லாம் எங்கே வந்தாங்கன்னா கதையில் இல்லை பெண்கள். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆண்மயமாகவே கொண்டு வந்துட்டதுனால இப்போ நம்ம சொல்லுவோம் ராணி லக்ஷ்மி பாய்க்கு வந்து ஆட்சி செய்ததற்கு அதிகாரம் கொடுக்கல, அவங்க போரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆட்சி செய்கிறதுக்கு ஏன் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை? அதே சமயத்தில் அந்த ஊரில் ஒரு பெண் ராணி தானே இங்கிலாண்டில் ஆட்சி செய்தாங்க, அந்த ஊரில் பெண் ஆட்சி செய்யும் போது இந்த ஊரில் ஏன் பெண் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்து சட்டம் தான் சொல்லுது பெண்ணுக்கு வந்து தத்தெடுக்கிற உரிமை இல்லை அப்படின்னு. அதனால தான் அப்புறம் அம்பேத்கர் வந்து பெண் வந்து திருமணத்துக்கு அப்புறமும் விவாகரத்துக்கு அப்புறமும் கணவன் இறந்த பிறகும் தத்தெடுக்கலான்ற உரிமை ஏன் கொண்டு வந்தார்? ராணி லக்ஷ்மி பாய்க்கு நீதி கொடுத்தது அம்பேத்கர் தானே. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரன் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரன் ஒழுங்காக தான் இருந்தால் நீ தான் கொடுக்கல, உன் மதம் தான் அதை செய்ததுன்னு நம்ம கேள்வி கேட்கணும்னா அதை நம்ம படிச்சிருக்கணும், அது படிச்சிருக்கணும்னா நம்ம கல்வி வேணும். எல்லா மதங்கள்லையும் வந்து பெண்களை அடிமைப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெண்கள் வந்து ஹிஜாப் போட்டு ஸ்கூலுக்கு போகணுன்ற கான்செப்ட் இப்போ வந்தது. அப்போது நபிகள் நாயகத்தோட மனைவி ஹிஜாப் போட்டிருந்தாங்களா? இல்லை, அவங்க அந்த ஊரில் ரொம்ப பெரிய மர்ச்சன்ட், அவங்க அத்தனை கேமல் வச்சு வேலை செய்துட்ருக்காங்க, அத்தனை பேரை வேலை வாங்கியிருக்காங்க, அவங்க இவரோட வயசில் பெரியவங்க, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு உமன், அவங்கள தான் இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஹிஜாப் போட்டுக்கோங்க போடாதீங்கன்னு சொல்லவே இல்லையே. அப்போ அரேபியாவில் இருக்க ஆண்களும் ஹிஜாபுக்கு ஈக்குவலாக ஒன்று போட்டுக்கிறாங்க, அவங்க தலையை சுற்றி ஒன்று போட்டுக்கிறாங்க. ஏன்னா அங்கே புயல் வருது, காற்று வருது, மண் வருன்றதுனால அரேபியாவில் மட்டும் இல்லை, எகிப்தில் இருக்கிறவங்க, ஈரானில் இருக்கிறவங்க, எல்லா ஊருக்காரங்களும் தலையில் ஒன்று போட தான் வேணும். நம்ம ஊரில் கூட நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா தலையை சுற்றி பெண்களும் எதாவது போட்டுக்கிறாங்க. அவங்க இஸ்லாமிய பெண்கள் இல்லை, எந்த மதத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் அந்த காற்று வருது, புகை வருது, ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிக்கிறாங்கன்னா அது அந்த சீதோஷ்ண நிலைமைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹெட்கியர். அதை மதத்தோட கனெக்ட் பண்ணி அதை பெண்கள் தான் போட்டாகணும்னு சொல்லி அது இந்த மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் காம்படிஷன் வச்சு தேவையில்லாமல் பெண்களை பகடைக்காயாக பயன்படுத்துகிற தன்மை இருக்குல்ல, அதுக்கு பெண்களே விழுந்துருவாங்க. நம்மளை இவன் யூஸ் பண்ணுறான், நீ எதுக்குடா என்ன வச்சு கேம் ஆடுற, நீயே அடிக்கும்னு சொல்லணும்ல, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நம்மளை வச்சு தான் கேம் நடக்குதுன்னே தெரியாதனால கரெக்டாக வசமாக நடு சென்டரில் போய் பெண்கள் மாட்டிப்பாங்க.
அந்த விழிப்புணர்வு வேணும்னா நம்ம பறந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அது கல்வி இருக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் பகுத்தறிவு இருக்கணும். அரசியலில் பெண்கள் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய தலைவர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, மறைந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அரசியலில் பெண் தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து போகுது, நிறைய இடங்களில் பெண்கள் மேயர், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பெண், இந்த மாதிரி பல மேயர்கள் பல கவுன்சிலர்கள்லாம் ஜெயிச்சிருந்தாலும் அவருடைய பின்னோக்கி இருந்து பார்த்தா பல இடங்களில் அவருடைய கணவர்கள் தான் அந்த விஷயங்களை, வேலைகளை, நிர்வாகங்களை செய்கிறதாகவும், இவங்க சும்மா ஒரு காட்சியாகத்தான் அந்த பதவி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தான் இன்னைக்கு இருக்குது. இதற்கான காரணம் என்ன? இதுக்கும் நம்ம ஆண்களை குறை சொல்ல முடியாது. இயற்கையின் வடிவமைப்பு அப்படிதான். ஒரு ஊரோட நீளம் அகலம் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பெண்ணால் அதை ஆட்சி செய்ய முடியும். அந்த ஊரை நீங்கள் விரிவாக்கம் பண்ணும்போது, பெருசாக்கும் பொழுது அப்போ பெண்ணால் அதை ஆட்சி செய்ய முடியறதில்ல. ஏன்னா வீச்சு ரொம்ப பெருசு. இந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வரும், இந்த சீசனல் மூட் சேஞ்சஸ் வரும், ப்ரெக்னென்சி இருக்கும், லாக்டேஷன் இருக்கும், எந்தெந்த பிரச்சனையும் இருக்கும்ன்றதுனால நீங்கள் பாருங்கள், நம்ம மகப்பேரை அதுக்கு இன்னொரு வார்த்தை பிரசவம், சவத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வர அப்படின்ற அர்த்தத்தில் தான் அதுக்கு பிரசவம்னே பேர். அப்போ எவ்ரி டைம் உமன் கெட்ஸ் ப்ரெக்னென்ட், அது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு. அப்போ அதனால் அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிடுதுன்னா அப்போ பெண் ஆட்சி செய்கிறது போக போக கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ ஆண் தளபதி தேவைப்படுது. பல தளபதிகளை வச்சு மேய்க்கிற வேலையை பெண்கள் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அம்மா நீ சும்மா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற போது ஆண்கள் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுக்கிறாங்க. அப்போ ஆண்கள் அதிகாரத்தை எடுக்கும்போது இன்னும் அதிகமான பரவல் ஏற்படுது. வாஸ்ட் டெரிட்டரியை மென் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ டெரிட்டரி பெருசாக ஆக ஆளுமை குறையும். ஏன்னா கடைசி தேசத்துல எவன் பார்க்குறான், எப்படி பார்த்தா கணக்கு வழக்கு சரியாக இருக்கான்னு இங்கே இருக்கிற ராஜாக்கு எப்படி தெரியும்? அதனால தேசங்கள் அழிந்து போகும், திரும்ப புது தேசங்கள் உருவாகும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்ட்ரோல் நல்லா இருக்குது, எல்லாரையும் நம்ம கண்காணிக்க முடியுது, அது பரப்பளவில் பெருசாக இருந்தால் கூட ஆளுமை திறமையில் ஒரு பெண் ஆளும் அளவுக்கு தான் அதுக்கு குறுக்கு வெட்டி இருக்குன்னா பெண்கள் திரும்ப ஆட்சிக்கு வராங்க. நீங்கள் நியூசிலாண்டில் பார்க்கலாம், ஐஸ்லாண்டில் பார்க்கலாம், சின்ன சின்ன ஊர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. ஏன்னா எல்லாமே சிஸ்டம்ஸ் கரெக்டாக இருக்குன்றதுனால பெண் ஆட்சி செய்கிறதுக்கு அங்கே தேவையான அளவுக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் மைண்ட் பவர் இருந்தால் போதும். நம்ம மசில் பவர் தேவைப்படும் போது ஆண்கள் தான் அதை செய்ய முடியுன்றது தான் இயற்கையின் நியதி. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம காட்டுவாசிகள் மாதிரி தானே இருந்தோம். அதனால் ஆண்கள் தான் போய் உழைக்கிறது, பெரிய மம்முட்டி வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் ஆண்களால் முடிஞ்சதுனால அவங்க செய்துக்கிட்டே இருந்ததுனால அந்த பழக்க தோஷம். இப்போ பட்டன் தட்டினா போதும்னா அது பெண் தட்டினாலும் வேலை செய்யும், ஆண் தட்டினாலும் வேலை செய்யும், குழந்தை தட்டினாலும் வேலை செய்யும். ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வணக்கத்துக்குரிய மேயராக இருந்தாலும் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஒரு 29 வயசு குழந்தை பெற்ற ஒரு எம்காம் படித்த ஒரு பெண் மேயரை பார்த்து இது குழந்தை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது பெண்ணடிமைத்தனம் இல்லையா? 29 வயசுல என்ன பார்த்து யாராவது குழந்தைன்னு சொன்னா நான் அசிங்கமா கேட்டுருவேன். பட் அந்த மேயர் எல்லா காலையும் விழுறாங்க, எல்லா பெண் மேயரும் எல்லா காலையும் விழுறாங்க. நீங்க தாங்க வணக்கத்துக்குரியவங்க. வர்ஷிப்ஃபுல் மேயர் போய் எல்லா காலையும் வர்ஷிப் பண்ணின்னு இருந்தா அப்புறம் என்ன லாஜிக் இதுல இருக்கு? அதை செய்ய வைக்கிறது கட்சிக்காரங்க. அப்ப இந்த கட்சிக்காரங்களுக்கு, இந்த ஆண்களுக்கு அந்த அசிங்கமான ஆண் பெரிய ஆம்பளை தெரியுமா, நீ காலில் விழணும்னு தெரியுமான்னு அந்த கேவலமான புத்தி இருக்கு. அதை அவங்க திராவிட போர்வை, அந்த போர்வை, இந்த போர்வை, மார்க்சிய போர்வை, அம்பேத்கர் போர்வை எல்லாத்தையும் போட்டு மூட முயற்சி பண்ணாலும் நாமளே நீ என் காலில் விழணும், ஏன்னா நீ பொம்பளை அப்படின்னு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கு. அது ஒரு பெண் நான் பெண் எல்லாரும் காலில் விழுங்கன்னு சொல்லும்போது நம்ம விமர்சனம் பண்ணுறோம். இந்த பொம்பளைக்கு அவ்வளோ திமிரு தெரியுமா, பெரிய இதுன்னு அதுக்கு நினைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களும் உழ சொல்ல வேண்டாம், நீங்களும் உழ சொல்ல வேண்டாம், கொஞ்சம் கேஷுவலாக தான் இருங்களேன். ஏன் அந்த ஆண்டான் அடிமை மனப்பான்மைக்கு திரும்ப திரும்ப வரீங்க? அதுதான் உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் பேசிக்காவே இருக்கா? அதுக்கு நீங்க கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கோங்களேன்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சமத்துவம்ங்கிறது பெயரளவில் தான் அது பிராக்டிஸ் பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல. அது ஓட்டு வாங்குறதுக்காக மக்கள் கிட்ட அலங்காரமா காட்டிக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர ரியல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும், ஒரு பெண் பிள்ளை ஏதோ ஒரு பாதியில ஒரு காதல் திருமணமோ இல்லை ஏதாவது ஒரு செயல்ல ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டா சுற்றி இருக்கிற உறவினர்கள் பெற்றோரை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, ஒரு பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு உனக்கு தெரியலையேன்னு. இன்னைக்கும் பல பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற கேள்வி, எப்படி தான் வளர்க்கணும், ஒரு பெண் பிள்ளைய எப்படி தான் வளர்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சமுதாயம். இல்லை, பெண் பிள்ளைகள் நம்மளை வளர்ப்பாங்க. தே க்ரோஸ், தே டீச்சர்ஸ் ஹவு டு பேரண்ட். ஏன்னா இயற்கையில் ஏற்கனவே சில விதிகள் மூளையில் முன் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த குழந்தை உங்களுக்கு சொல்லும், இப்படி சத்தமாக என்கிட்ட பேசாத, என்கிட்ட பேசு அப்படிலாம் குழந்தை தான் சொல்லும். இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை குழந்தைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன வேணும், எப்போ வேணும், எப்படி வேணுன்றதை வெரி கிளியர்லி சில்ட்ரன்ஸே. நம்ம நினைக்கிறோம் இல்லை நீ சொல்கிறது தப்பாக தான் இருக்கும், எங்கள் மதத்தில், எங்கள் வேதத்தில், எங்கள் புராணத்தில், எங்கள் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ரிலீஜனில் என்ன போட்டிருக்கோ அதுதான் கரெக்டு, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்கிறோம். அப்படி இல்லை. குழந்தை இயற்கையின் பிரதிநிதி, இயற்கையின் பெரிய பிரம்மாண்டமான ஒரு பரிணாம வளர்ச்சியின் உச்சம் குழந்தை தான்.
அத்தனை யுகங்களை தாண்டி வந்திருக்கு ஃப்ரெஷ் ப்ராடக்ட். அது அத்தனை இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் எவல்யூஷன்லேருந்து வந்த குழந்தை உங்களுக்கு சொல்லுது. அது சொல்றது தப்பா? நீங்கள் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி ஏதோ கிறுக்கி வச்சிருக்கிறீங்க, அது சொல்றது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. அப்போ நம்ம குழந்தைகள் காது கொடுத்து கேட்டு, ஓ உனக்கு இப்படி தோணுதா, ஓ உனக்கு இப்படி இருக்குதா, ஓ இப்படி தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னாவே நம்ம அதோட டியூன் பண்ணிகிட்டே வந்துடலாம். நம்மகிட்ட இருந்தும் குழந்தை செல்றது கற்றுக்கணும், குழந்தைகிட்ட இருந்தும் நாமளும் செல்றது கற்றுக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்த விட பெரிய கஷ்டம் என்ன வருதுன்னா, பெண் குழந்தையோட அந்த செக்ஷுவாலிட்டி இருக்குல்ல, அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஆணோட செக்ஷுவாலிட்டி பற்றி பெரிய அச்சுறுத்தல் இல்லை. ஆமாம் ஆம்பளை பையனுங்க அப்படி தானே தெரிவாங்க அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்ட கேஸாக நம்ம விட்டுடுறோம். ஆனால் பெண் வந்து இது என்னது, ஏன் இப்படி நடக்குது, செக்ஷுவாலிட்டினா என்னன்னு கேட்டால் உடனே ஐயோ கெட்டு போயிடுவாளோ, உடனே கெட்டு போயிடுவாளோ அப்படின்னு இவங்க பயங்கரமாக பதறாங்க. நம்ம ஊரில் அட்லீஸ்ட் பதறிட்டு கற்புன்னு ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுப்பாங்க. பட் மற்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பை அறுக்கும் சிகிச்சைகளே இருக்குது. உனக்கு சுகம்னு ஒன்று இருந்தால் தானே அதை தேடி நீ போக, உனக்கு அது இல்லாமல் பண்ணிடுறேன்றது ஆஃப்ரிக்கன் நார்த் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அதே அந்த நாட்டை சேர்ந்தவங்க யூரோப்புக்கு போனாலும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் கூட போரா முஸ்லிம்ஸ்க்கு அது மாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி கொடுமைகள் நடக்குது. ஸோ ஒன்று டைரெக்டாக சர்ஜிக்கலாக ஆப்ரேட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு புர்கா போட்டு விட்டுறாங்க, இல்லை கற்புன்னு ஒரு கான்செப்டை போட்டு மூளை செலவை செய்கிறாங்க. சைனீஸ் விமனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ வெளியில் போனால் தானே சுற்றுவேன், உன் காலை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட்டி தாமரை மொக்கு மாதிரி காலாக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபிசிக்கலி சைக்கலாஜிக்கலி எவ்ரி வே உமனை வந்து கம்ப்ளீட்லி டேமேஜ் பண்ணி ஒரு புரோக்கன் டால் மாதிரி வீட்டில் உட்கார வச்சு ஒரு பெரிய ஓனாயை சின்ன மடி மேலே வச்சுருக்க குட்டி செல்ல நாய் மாதிரி ஆக்கி இது குழந்தை தெரியுமா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை தன்னைத்தானே பெண்கள் நம்புகிறாங்க. இப்போ பெண்களோட அந்த டாக்ஸிக் ஃபெமினிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டிக்கு மேட்சிங்காக டாக்ஸிக் ஃபெமினிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த எம்ஜிஆர் படம், ரஜினிகாந்த் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேன் வந்து பெரிய ஹீரோ, எல்லாம் தெரியும் அவனுக்கு, 100 பேர் அடிப்பான், நெருப்பு வரும் அவன் காலடியிலேருந்து சொல்லிட்டு, அவருக்கு ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் மேக்கப் போட்டுட்டு சிகை அலங்காரம் பண்ணி நகை அலங்காரம் பண்ணி ஒன்றுமே செய்யாமல் தத்தியாக ஒன்று உட்காந்துட்டு இருக்கோம் வீட்டில், அதுதான் ஹீரோயின். அதுதான் டாக்ஸிக் ஃபெமினிட்டி. இதை வச்சு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஹை மெயின்டெனன்ஸான ஒரு ப்ராடக்ட் அது. இது மாதிரி பெண்கள் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நீ 5 புடவை கட்டினா தான் உங்கள் கல்யாணம் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மேக்கப் போட்டால் தான் உங்கள் கல்யாணம் எல்லாரும் பார்த்து மெச்சுவாங்க, இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ நீ வந்து லைக்ஸ் வாங்கணும், அதுக்கு யார் செலவு பண்ணுவா? அவங்க அப்பா செலவு பண்ணுவார், அவங்க அம்மா செலவு பண்ணுவாங்க. அவங்க அப்படியே காஞ்சி கருவாடாக இருப்பாங்க. இந்த மாதிரி தேவதை மாதிரி ஜொலிக்கிறதுக்கு அவ்வளோ செலவாகும். ஆனால் அந்த பெண்ணுக்கு இது தெரியக்கூட தெரியாது. நம்ம இவங்களெல்லாம் உறிஞ்சி நம்ம வாழ்கிறோம், ஒரு ஒட்டு உயிர் வேறு பேரசைட் மாதிரி நம்ம வாழ்கிறோம். எவ்வளோ அசிங்கமான வாழ்க்கை. நம்ம கை இருக்குது, கால் இருக்குது, நம்ம போய் வேலைக்கு போகலாம், நம்ம போய் சம்பாதிக்கலாம், நம்ம சம்பாதியத்தில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம வெளிநாட்டை பார்த்து இவ்வளோ காப்பீடிக்கிறோமே, அந்த ஊரில் பெண்கள் அவங்களே தானே செய்துக்கிறாங்க. இப்போ யூரோப்பியன் விமன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த கல்ச்சர் இருக்குது. அங்கே வந்து வெள்ளை வெள்ளையர்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு வெயில போட்டு அது பின்னாடி ஒரு பெரிய ட்ரெயினை விட்டு அந்த ட்ரெஸ்ஸு தைக்கவே அவ்வளோ காசு ஆகும். அப்போ இந்த பெண் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆகிடுறா. இதெல்லாம் நான் பண்ணால் தான் நான் அழகி, அப்போ தான் எல்லாம் நான் ரசிப்பாங்கன்னா டெய்லி இதை பண்ணிட்டு இருக்க முடியுமா? யார் அதுக்கு செலவு பண்ணுவா? அந்த அழகுக்கு மயங்கின அந்த ஆளே செலவு பண்ண மாட்டான். என்னம்மா இவ்வளோ பட்ஜெட் ஆகும், ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகுமா, ஒரு பெடிக்யூருக்கு இவ்வளோ செலவு, நான் செலவு பண்ணுமா? அதுக்கு உங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டா இல்லை நீ வேலைக்கு போகணும்னு அவங்க கேட்பாங்க. பட் இப்படி ஒரு இமேஜ் ட்ராப்குள்ளே அந்த பெண் போய் மாட்டிக்கிறா. இது இல்லைன்னா ஐயோ சின்ன பருவம் வந்துச்சுன்னா அப்போ நான் அசிங்கமாயிட்டம் போல இருக்குது, உடனே அது சரி பண்ணுங்க, உடனே எதாவது பண்ணுங்கன்னு கேட்டு அலற பெண்கள் இருக்காங்க. இப்போ என்ன, இப்போது உங்கள் பாட்டிக்கு பருவம் இல்லையா, பொம்பளைங்களுக்கு பருவே வந்தது இல்லையா, அவங்களாம் வாழ்ந்தது இல்லையா, இப்போ என்ன பெரிய இஷ்யூன்னு இதை போய் பெருசாக்குறீங்க அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆண்களை பெண்கள் ட்ராப் பண்ணுறது, பெண்களை ஆண் ட்ராப் பண்ணுறது, மாற்றி மாற்றி ட்ராப் பண்ணிக்கிறதுன்ற இந்த ட்ராப்பிங் மெத்தட்லேயே ஒருத்தர் லிபரேட் பண்ணிக்கணும், நம்ம சுதந்திரமாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், இப்போ என்ன இப்போ அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஆட்டிடியூடை நம்ம திரும்ப கொண்டாடணும். ஏன்னா இயற்கையில் அதுதான் இருந்தது, நம்ம தான் ஏதோ அதை டெவலப் பண்ணுறதா நினச்சி போட்டு சொதப்பி வச்சுருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க அந்த செக்ஷுவல் டிசையர் இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. இன்றைக்கும் அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத நம்ம அன்றாடமே ஏதாவது ஒரு இடத்துல சில விஷயங்கள் வெளியே வருது, சில விஷயங்கள் வெளியே வர்றதில்லை, அந்த மாதிரி தொடர்ந்து சந்தித்து கொண்டே வருகிறோம். என்ன காரணம் நம்ம இருக்குது? எந்த உளவியலில் பிரச்சனை இருக்குது? அது ஆண்கள் மனநிலையில் இருக்கா இல்லை பெண்கள் மனநிலையில் அந்த பிரச்சனை இருக்கா? மறுபடியும் இதுக்கு காரணம் இயற்கை தான். இயற்கையில் வந்து ஆண் வந்து மானாவாரி சாகுபடி செய்வது. நீங்கள் ஒரு மலை பிரதேசத்துக்கு போனீங்கன்னா சீசனில் இருக்கும்போது பூக்கள் பூத்து குலுங்குற காலத்தில் அந்த மலை சாரல் முழுக்க மஞ்சள் கலரில் இருக்கும். மஞ்சள் எங்கேலேருந்து வந்ததுன்னா மகரந்த தூள்லேருந்து வந்தது. மகரந்த தூள் எங்கேலேருந்து வந்ததுன்னா பல மலர்லேருந்து வந்தது. வாட் இஸ் மகரந்த தூள்? மேல் கேமெட். அந்த மலை முழுக்க அந்த ஆண் கேமெட் பரவி இருக்குன்னா எதற்காக பரவி இருக்குது? எங்கேயாவது பெண் மலர் இருந்தால் அதை போய் ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அது கொஞ்சம் வந்தால் பார்த்தா இவ்வளோ மலை ஃபுல்லாக கொட்டி கிடக்கிற அளவுக்கு வரணுமானா இயற்கை அப்படி தான் செய்யும். மேலே வந்து அபண்டண்ட்டாக இருக்கும், சர்ப்ளஸில் இருக்கும்.
200 மில்லியன் ஸ்பெர்மில் 1 தான் ஜெயிக்க போகுது, 1 தான் கருமுட்டை போய் தொட போகுது. ஆனால் 200 மில்லியன் ஸ்பெர்மை ஏன் இயற்கை உருவாக்குதுன்னா, அந்த 200 மில்லியன் ஸ்பெர்மும் ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த என்சைமெல்லாம் சேர்ந்தாதான் அந்த கருமுட்டையோட வெளித்தோலை நம்ம கரைச்சி உள்ளே போக முடியும். 1 தான் உள்ளே போக போகுது, ஆனால் 200 மில்லியன் தேவை. அதுதான் கணக்கு இயற்கையில். அப்போ ஆண் என்ன நினைக்கிறான்னா, நான் எத்தனை பெண்களோட இனப்பெருக்கம் செய்கிறனோ அவ்வளோ என்னோட மரபணு பரவும், அத்தனை பெண்களோட நான் இனப்பெருக்கம் செய்யலாம், நல்லது, அப்போ தான் நான் ஜித்தன் அப்படின்னு ஆண் நினைக்கிறான். ஆனால் ஆண் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்ணோட உடல் அமைப்பு, மனித பெண்ணை நான் சொல்லலை, மிருக பெண்ணாக இருந்தாலும் பெண்ணோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, சிறந்த மரபணுக்களை மட்டுமே தேர்வு செய்கிற மாதிரி தான் இயற்கை பெண்ணை தகவமைச்சிருக்கு. பெண்ணா அப்படி பண்ணிக்கல, இயற்கையிலே அப்படி தான் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 100 குழந்தை, 100 வருஷத்துக்கு முன்னாடி 10 குழந்தை வைப்பாங்க, 10ல் 2 தான் ஜெயிக்கும், இல்லை 1 தான் உயிரோட இருக்கும். அந்த 1 மட்டும் ஏன் உயிரோட இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சில தவறுகள் செய்தாங்க. அவங்க சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் செய்தாங்க. சொந்தத்துக்குள்ளேயே இல்லை ஜாதிக்குள்ளேயே இல்லை ஊருக்குள்ளேயே திருமணம் செய்யும்போது அதே நோய்கள் திரும்ப திரும்ப பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து எடுக்கும்போது தான் மரபணு வீரியம் அதிகமாக இருக்கும். அந்த குழந்தைகள் தான் நீங்கள் 2 பெற்றாலோ 4 பெற்றாலோ நோயில் செத்து போயிடாமல் பத்திரமா இருக்கும் அந்த குழந்தை அப்படின்றது ஒன்று. 2வது அறிவியல் போக்கு. நான் வீட்டிலே டெலிவரி பண்ணுவேன், நான் வந்து அந்த மருத்துவம் இந்த மருத்துவம்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாத மருத்துவத்தை நீங்கள் எந்த பேரை வச்சு நம்பினாலும் அது பலிக்காது தானே. ஆதாரத்தோடு இருக்கிறது தானே எவிடன்ஸ் பேஸ். எவிடன்ஸ் இருக்கிறத நம்புங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் போராட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மாதிரி நான் வீட்டில் பிரசவம் பார்க்குறேன், நான் தடுப்பூசி போட மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். நம்மளோட மனசில் ஏதாவது சில தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு அதை நம்ம வலுக்கட்டாயமாக திணிக்கிறது இருக்குல்ல, அதுவும் வீரியத்தை குறைக்கும். சரி, பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் உயிரோடு தான் இருக்குது, நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க? குறைக்கிறதுக்கு உண்டானது சொல்லி தந்தீங்களா, இல்லை தானே அழிச்சிக்கிறதுக்கு தாழ்த்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களான்றதும் இருக்குது. ஏன்னா மற்ற மிருகங்கள் வெறும் மரபணு வைத்து தான் பிழைக்குது, மனிதன் மட்டும்தான் மூளை வச்சு பிழைக்கிறான். அதனால தான் எல்லா ஜீவராசிலும் ஆண் அழகாக இருக்குது. ஆண் வந்து பெரிய தோகையை விரித்து பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி பெண்ணை கவரும். மனித இப்போ இருக்கிற ஆண்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி மாதிரி பெண் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வயலின் வாசி வீணை வாசி பஜ்ஜி சொஜெல்லாம் கொடுத்து நான் ரொம்ப அழகு தெரியுமா நான் ரொம்ப அழகு தெரியுமா பெண் தன்னை வித்துக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, அப்போ இயற்கையோட வடிவமைப்பை நம்ம அப்படியே தலைகீழ திருப்பி போட்டு அதனால் ஏதாவது லாபமா? நீங்கள் பாருங்கள், பெண் தேர்வு செய்கிறதில்ல, ஆண் தான் தேர்வு செய்கிறான்னா அப்போ ஆண் எப்படி தேர்வு செய்வோம்? அவங்க தேர்வு செய்யவும் தெரியல. எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு ஒன்று 100 சவரன் போட்ட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உனக்கு இது கூட தெரில, உனக்கு அது கூட தெரில அப்படின்னு திட்டி கரெக்டாக பிரசவத்தப்போ அந்த 10வது மாதம் அந்த பெண்ணுக்கு ஏதாவது சீமந்தம் செய்கிறேன் அதை செய்கிறேன்னா அன்றைக்கி சண்டை போடுவாங்க அந்த வீட்டில். உங்கள் வீட்டில் சுட்ட வடை சரியில்லை, உங்கள் வீட்டில் வச்ச பொங்கல் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆக்கி அப்புறம் டெலிவரியோட அவுட்கம் எப்படி இருக்கும்? அப்போ நம்மளோட கான்செப்ட் ஃபுல்லாக வந்து இயற்கை எப்படி நம்மளை வடிவமைத்ததோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸை திருப்பி போட்டு நம்மளோட சர்வைவலுக்கும் இல்லை, நம்ம குழந்தைங்களோட சர்வைவலுக்கும் இல்லை, மொத்தமாக சேர்த்து சொதப்புறதுக்கு உண்டான மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் ரிலீஜன், அதுக்கு பேர் கல்ச்சர் நம்ம சொல்கிறோம்னா இட் டசன்ட் ஒர்க். அப்போ பெண் தான் சிறந்த மரபணுக்களை இருக்கிற ஆண்களை தேர்வு செய்யணும்னா, சீதை எப்படி ராமனை சுயம்பரம் பண்ணாங்க, வில்ல உடச்சி காமிப்பா, நான் நேற்று ஈவினிங்கே ஒன்று சைட் அடிச்சு முடிச்சிட்டேன், இருந்தாலும் இன்னைக்கு காலையில் நீ வில்ல உடச்சாதான் நான் மாலை போடுவேன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. முந்தின நாள் ஈவினிங்கே அவங்க மாலையை போட்டிருக்கலாம். அவங்க அப்பா ரொம்ப பிராட் மைண்டட் ஆள். ஜனகர் வந்து அந்த ஊர்லேயே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டிபேட்லாம் நடத்துகிறவர். அவங்க ஊரில் தான் கார்கின்ற பெண் புலவர் இருந்தாங்க. ஸோ அப்படி பெண்களை ஊக்குவித்தவர் தான் ஜனகர். அவர் பெண்ணையும் அவர் ஊக்குவிச்சு தான் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த பெண் ஏன் தேர்வு இல்லாமலே சூஸ் பண்ணியிருக்கணும்ல? ஆனாலும் அந்த பெண் வந்து நீ வில்ல உட, அப்புறம் நான் வந்து மலை ஓடன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ என்னோட செலெக்ஷன் இதுதான், நீ வந்து எந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றுவியா, எந்த சூழ்நிலையும் எனக்கு வேட்டையாடி சாப்பாடு போட்டுருவியா, இது செய்தினா உனக்கு நான் புள்ள பெற்று தரேன் அப்படின்றது தான் பெண்ணோட நிபந்தனையாக இருக்குது. நம்ம கல்ச்சரில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, திரும்ப நீ வந்து ஒரு சிண்ட்ரலா, அவன் வந்து உன்னை காப்பாற்றுவான், நீ சாவித்திரி போய் அவனை காப்பாற்று அப்படின்னு. ஒன்று அவன் காப்பாற்றணும், இல்லை நீ காப்பாற்றணும், 2 தான். ஒருத்தர் நம்மளே பார்த்துக்கலான்ற கான்செப்ட் நம்ம சொல்லி தரலன்றதுனால 13 வயது பெண் குழந்தை கூட அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறது வெளியிலேருந்து வந்த யாரோ ஒரு புதியவனா எப்போவுமே இருக்காது. அந்த வீட்லேயே இல்லை அந்த ஸ்கூல்லேயே அந்த இடத்துலையே இருக்கிறவங்க மட்டும்தான், பெற்றோரின் நம்பிக்கையை சம்பாதித்தவர்கள் மட்டும்தான் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ண முடியுமே தவிர வேறு யாரும் அப்யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த குழந்தைகிட்ட இவங்க என்ன சொல்லிவிடுவாங்கன்னா, நீ நல்ல குழந்தையா இருக்கணும், பெரியவங்க வந்தால் காலில் விடணும், அங்கிள் தெரியாமல் தொட்டுருப்பாரு, நீ ஏமா அங்கே போய் நிற்கிற அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இவங்க எப்போவுமே போய் எவன்டா என் பொண்ணை தொட்டது வேடா ஒன்று அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, அந்த ஆளுமை நம்ம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இல்லை, ஏதோ விதத்தில் நம்ம குறைந்தவர்கள்னு அவங்க நினைக்கிறதுனால இவங்களால அந்த குழந்தைகளுக்கு அந்த பவரையோ, நீ கேட்கணும் உனக்கு அசர்ட்டிவ்னஸ் இருக்குது, எவன் தொட்டாலும் நீ முறைச்சி பாருன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லியே கொடுக்கலன்னா அந்த குழந்தைக்கு இயல்பாக வந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், அதே ஆள் வந்து சொல்லுவோம் அவங்க பொண்ணு எப்படி திரும்ப திமிரா முறைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது தாய்மார்களோட பெற்றோரோட போதாமை தானே தவிர குழந்தைகளோட அவங்களோட தவறுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ தாய்மார்கள் ஏன் இந்த போதாமையில் இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு நம்ம பவரே கொடுக்கல. ஏன் பவர் கொடுக்கல? ஏன்னா அச்ச மேடம் நானும் போயிட்டு
தமிழ் சமுதாயம். பெண்கள் அப்படி தான் இருக்கணும். காதல் திருமணங்கள் தாண்டி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களே, பெற்றோர்களால் செய்யப்பட்ட திருமணங்களே விவாகரத்தில் வந்து நிற்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விவாகரத்து வழக்குகள், அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் புதிதாக இளைஞர்கள் வந்து கொஞ்ச நாட்களே, 1 வருஷம் 2 வருஷத்துலேயே விவாகரத்துக்காக நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அவங்க எந்த மாதிரியான உளவியல் சிக்கலில் சிக்கி தவித்து இப்படி வந்து நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க விவாகரத்திற்காக? இல்லை, திருமணம் என்பது சிறப்பாக மட்டும்தான் இருக்க வேண்டும். லெஸ் தென் குட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற கேள்வி ஆண்களும் கேட்குறாங்க, பெண்களும் கேட்குறாங்க. 100 வருஷம் கூட இல்லை. அம்பேத்கர் வந்து ஹிந்து கோட் பில் எழுதுறதுக்கு முன்னாடி இந்து பெண்களுக்கு விவாகரத்து செய்கிறதுக்கு உரிமை கிடையாது, சட்ட ரீதியான உரிமை கிடையாது. சீதை ஏன் ராமனை டிவோர்ஸ் பண்ணல? இந்து மதம் அனுமதிக்கல. கண்ணகி ஏன் கோவலனை டிவோர்ஸ் பண்ணல? அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. டிவோர்ஸே நீ பண்ண முடியாது. 7 ஜென்மத்துக்கும் இவர் தான் பிராணனாலான்னு சொன்னால் இங்கே ஒரு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த பவர் பெண்களுக்கு கிடச்சிருச்சுல 1955க்கு அப்புறம். 50ல் கோட் பில் மாற்றப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அதை 1955ல் அமல்படுத்திட்டார். ஆண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பட் பெண்களுக்கு மோசமான பின்விளைவுகள் இருக்குது. அதற்கு காரணம் ஆண்கள் இல்லை, அதற்கு காரணம் அந்த ஆணோட அம்மா, இல்லை இந்த ஆணோட அக்கா, இன்னொரு பெண். அப்போ இந்த ஆணோட அம்மா, அந்த அக்கா, அந்த ஓரகத்தி எல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க? இந்த ஆணை வச்சு ஏன் இந்த கேம் ஆடுறாங்கன்னா, பெண்களுக்குள்ள அப்படி ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குது. அம்மாக்கள் ஆண் குழந்தைகளை வளர்ப்பதே எனக்கு ஓடுறதுக்கு ஒரு குதிரை, எனக்கு சம்பாரிச்சு கொடுப்பான், எனக்கு பேர் வாங்கி கொடுப்பான், ஏன்னா என்னால் முடியாதுல்ல, என் பையனை வச்சு நல்லா சாதிச்சுக்கிறேன்னு அந்த பையனை வைத்து அம்மா தான் நிறைய கேம் ஆடுவாங்க. இந்த பையனுக்கு நகைன்னா எப்படி இருக்குன்னே தெரியாது, எத்தனை சவரன் உலகத்தில் போடுறாங்கன்னே தெரியாது. என் பையன் எவ்வளோ தரமாக படிச்சிருக்கான், நீங்கள் இவ்வளோ சவரன் போடணும்னு பேசுறது, பேரம் பேசுறது அந்த வீட்டு ஆணாக இருக்காது, அந்த வீட்டு பெண்ணாக தான் இருக்குது. அப்போ முன்னே இருந்த பெண்கள் வந்து மாமியார் காலில் விழுந்து அத்தே என்னை காப்பாற்றுங்க, என்னை அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சத்த காலம் நான் அப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்கள் டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னா அதை நான் பாதகமாகவே பார்க்கல. இருந்தால் நல்ல கல்யாணத்தில் இருக்கணும், இல்லைன்னா நான் தனியாக இருந்துக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்க முடியும், இல்லை தனியாக நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் இருக்க முடியும், இல்லை மென்னா நான் பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் இருக்கிறேன். பெரும்பாலான திருமணங்களில் வர பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடியது. நீங்கள் உட்காந்து 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா அது சரி பண்ணிடலாம். நாங்கள் பேசினா சரி பண்ணுறோம், ஆனால் குடும்பத்துக்குள்ளே பேசும்போது சரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு கூட நீ காஃபி கொடுக்கும்போது என்னை பார்த்து சிரிக்கல அப்படின்றாங்க. ஏதாவது ஒரு காரணம், அவங்க இருக்கிற ஒரு பிரச்சனையை அந்த பெண் மேலேயோ அந்த ஆண் மேலேயோ அது சொல்லி செலுத்தி அவங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் கல்யாண வாழ்க்கையில் நம்ம குறுக்கிட்டு கெடுக்கிறோமேன்ற புத்தியே இருக்காது அவங்களுக்கு. என் பிரச்சனையே இதை சேர்த்து நான் சரி பண்ணுவேன்ற ஆட்டிடியூடு அவங்களுக்கு இருக்குன்றதுனால திருமணங்கள் பெரும்பாலும் இப்படி பிரச்சனைக்கு உள்ளாறது அதிக எதிர்பார்ப்பு, இந்த குறுக்கிடல். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு டாக்ஸிக் ஃபீமேல், அதுவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பெண் சமுதாயத்தில் இருக்கிற யாரை பார்த்து நீங்கள் ரொம்ப அட்மையர் ஆகிறீங்க மேடம்? எனக்கு நிறைய பெண்கள் பொதுவாக நான் டெய்லி பார்க்குற எங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிற பெண்கள், பால்க்கு போடுற பெண்கள், தனக்கு வண்டி ஓட்ட தெரியலனாலும் தன் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு 2 வீலர் ஓட்டி போகிற பெண்கள், இந்த மாதிரி பெண்கள் வந்து சமுதாயம் அவங்கள போட்டுனாலும் எனக்கு அவங்க தான் ரோல் மாடல் விமன். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு வந்து பால்ஸ் அப்படின்னு ஒரு ஹாஸ்டலில் ஒரு ஆயமாக இருப்பாங்க. அவங்க பேர் பாலம்மா. மதுரையிலலாம் பாலம்மான்னு பேர் வைப்பாங்க, அவங்க ஊரில் ஏதோ சாமி பேர் போல் இருக்குது. அந்த லேடி வந்து எழுத படிக்க தெரியாது. அவங்க 16 வயதில் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்க குடிகார கணவர் ஒரு எட்டி ஒரு உத விட்டார்னு சொல்லிட்டு ரோஷத்தோடு அந்த பெண் ஏதோ ஒரு ஊர்லேருந்து கிளம்பி மேலூருக்கு வந்து, மேலூர்லேருந்து மதுரைக்கு வந்து அவங்களுக்கு பிரசவ வலின்னு நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. 10வது பிரசவ வலியில். அப்போது அதே ஹாஸ்பிட்டலில் தங்கி அதே ஹாஸ்பிட்டலில் ஆயம்மா வேலை பார்த்து, பால்காரமாக வேலை பார்த்து, வேர்க்கடலை விற்று, பக்கோடா விற்று, எல்லாத்தையும் விற்று அந்த ஹாஸ்பிட்டலே அவங்க கையில் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் உமன், எஜுகேஷனே இல்லை, இல்லிட்ரேட் உமன். நீங்கள் வந்து அள்ளி முடிஞ்ச ஒரு கொண்டையை போட்டு ஒரு கண்டாங்கி புடவை கட்டி அவங்க என்கிட்ட சொல்லும்போது, என் பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா நான் ப்ளவுஸ் எல்லாம் போடக்கூடாதுமா, ப்ளவுஸ் போட்டு அசிங்கமாக நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிற்போக்கான சூழ்நிலையிலேருந்து வந்த ஒரு பெண், ஆனால் மொத்த ஹாஸ்பிட்டலையும் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அந்த ஏன்ஷியன்ட் ஃபெமினைன் விஸ்டம் வந்து அந்த மாதிரி விமன் கிட்ட நான் பார்க்குறேன். அவங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க பெரிய பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது தொலைக்காட்சியில் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரி பெண்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி உழைக்கும் பெண்கள் இல்லாமல் நான் இங்கே வந்து உட்காந்து பேச முடியாது. நான் இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு பின்னாடி நிறைய பெண்களோட கைகள் இருக்குது. அந்த கைகளை நம்ம இந்த தினத்தன்னைக்கு நம்ம கண்டிப்பாக அதை பாராட்டணும், மெச்சணும், அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கணும்னு எனக்கு தோணுது. சாலையில் இன்றைக்கு நம்முடைய அலுவலகம் வரப்பொழுது பார்த்தேன், சாலை பணியாளர்கள் நிறைய பெண்கள் இருந்தாங்க. ஆட்டோ ஓட்டுற ஒரு பெண் என்னை கடந்து வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்களை நான் கொஞ்சம் விசித்திரமாகவே பார்த்தேன். தலையில் நம்ம காய்கறி விற்கிறவங்க, மீன் விற்கிற இந்த பெண்கள் எல்லாருமே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவ்வளோ சுமையை தலையில் வச்சுக்கிட்டு
இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லாருடைய இந்த வேலைக்கும் இந்த பணிக்கு இவங்க வர்றதுக்குமான முக்கியமான அழுத்தம், அவங்கக்கிட்ட யார்கிட்ட நம்ம பேசினாலுமே வேறு வழி இல்லாமல் நாங்கள் வரோம், வீட்டில் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கார் அப்படிங்கிற பெரும்பான்மையான பதில் தான் கேட்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ ஆண் பெண் அப்படின்ற சொற்கள் வந்து தற்செயலானவை இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. ஆண் அப்படின்னா ஆளுகை செலுத்துவன் ஆண், பேணுகிறவள் பெண். அவள் பேணுதல் ஒரு பெண்ணுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை இடுப்பில் தூக்க தெரியல, ஒரு குழந்தைக்கு ஊட்ட தெரியல, ஒரு அழுகிற குழந்தை ஒரு அம்மாவால் சமாதானப்படுத்த முடியல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒரு குழந்தை தவறு செய்யும்போது திருத்த தெரியல, அவங்க குழந்தை தவறு செய்தால் அம்மாக்களை தான் கேட்பாங்க, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன் நீ பொம்பளையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் வந்து பேணுதல் முழுக்க பெண்ணுக்கு உண்டானதுன்னு சொல்லுது. பேணுதல் வந்து பெண் இயல்புலையே கற்றுக்கிறது இல்லை, வெளியிலேருந்து தான் பார்த்து கற்றுக்குறாங்க. பட் அதை எதிர்பார்க்குது சமுதாயம். அது மாதிரி ஆண்கிட்டேருந்து சமுதாயம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ ஆளுகை செலுத்த வேண்டியவன். ஆண்மைனா சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றுறது இல்லை, ஆளுமை செலுத்த வேண்டிய இடத்துல நீ இருக்கிற அப்படின்றது தான் அந்த ஆண் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தமே. அதனால தான் நிறைய பெண்கள் கோவத்தில் வந்து எப்படி நீ பொம்பளையான்னு கேட்குற மாதிரி நீ ஆம்பளையான்னு கேட்பாங்க. ஆம்பளையான்னு கேட்ட உடனே ஆண்களுக்கு வந்து ஐயோ என்னோட சன்னத்தை பற்றி, என் விரைப்புறும் திறமையை பற்றி இவள் பேசுகிறாள் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்க அதை பற்றியே பேசியிருக்க மாட்டாங்க. என்னை காப்பாற்றலை, என்ன ஒரு பொம்பளை உங்கள் அம்மா கேள்வி கேட்டாங்க, உங்கள் அக்கா கேள்வி கேட்டாங்க, யாரோ தெருவில் போகிறவன் கேள்வி கேட்டான், என்னை காப்பாற்றாமல் நீ எதுக்கு சும்மா நின்ன, நீ ஆம்பளையா அப்படின்னு இந்த பெண் கேட்பாங்க. ஆணுக்கு வந்து நான் காப்பாற்றணும், நான் தான் ப்ரொடெக்டரா அப்படின்னு அவருக்கு தெரியாது. நிறைய ஆண்கள் கிட்ட போய் சார் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டால், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா, எங்கள் மாமி, அப்புறம் என் பொண்டாட்டி, அப்புறம் நான் அப்படின்வாங்க. அப்போ நாங்கள் சொல்லணும், இல்லை உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கா, நீங்கள் ஃபார்ம் எழுதும் போது ஃபேமிலியில் யார் யார் வருவாங்க, ஓ அப்படின்னா நானும் என் ஒய்ஃப் என் குழந்தைங்க அப்படின்வாங்க. அப்போ ஆண்களுக்கு வந்து நம்ம குடும்பம்னு நான் ஒரு தனியாக ஒரு கூடுன்னு ஒன்று அமைச்சிட்டேன், அந்த கூட்டுக்கு நான் தான் ஓனர், நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் தான் உணவு கொண்டாடணும், நான் தான் பராமரிக்கணும், நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், எங்கள் அப்பா கூடு தனி, அதை அவர் செய்து முடிச்சிட்டாரு, நான் அந்த கூட்டிலேருந்து வந்தேன், ஆனால் நான் தனியாக வேறு ஒரு குகை, நான் வேறு ஒரு கூண்டு, நான் ஒரு தனி பிரதேசம், நான் தனியாக ஒரு ராஜா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. தான் மகன் அப்படின்ற ரோல் தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர நான் இப்போ ராஜா ஆகிட்டேனே அவங்களுக்கு தெரியல. அப்போ நீ தான்ப்பா ஆளுமை செலுத்தணும், இது உன்னோட ரோல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனே இந்த சமுதாயம் கொடுக்கல. யார் கொடுக்கலன்னு பார்த்தா அவங்க அம்மாவே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ எதுக்கடா இதெல்லாம் செய்கிற, நீ எதுக்கடா இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு சமைக்க தெரியாது, காஃபி போட தெரியாது, துணி அயன் பண்ண தெரியாது, பாத்ரூம் கழுவ தெரியாது, வீடு பெருக்க தெரியாது, ஒரு வீட்டில் என்னென்ன நடக்குதோ எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் வந்தால் அப்படியே டான் எல்லாம் வருன்றதுனால கடைசியில் ஒரு பெண் வந்து எப்போ பிரச்சனை வரும்னா, இந்த பெண் பொறுமையாக இருந்து குழந்தைங்களெல்லாம் வளர்த்து விட்டுட்டு முதுமை வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் நிறைய பார்க்குறோம். நிறைய வீடுகளில் முதுமையான பெண்கள் கணவர்களை அவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ண, ஓல்டேஜ் அப்யூஸ்ன்றது மனைவி கணவனை பண்ணுவாங்க. வெளில போனி என் பையன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நீ பேசினே உனக்கு மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு 70 வயசு தாத்தா என்ன பண்ணுவார், அவருக்கு அழுகழியாக வரும், என்ன நீ என்ன இப்படி மரியாதை இல்லாமல் நடத்துகிற அப்படின்னு சொன்னால், பாரு உங்கள் அப்பா என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த பையன் வந்து அம்மா யார் பாரு எங்கள் அப்பா நீ ஏப்பா எங்கள் அம்மா அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு வெளிலப்போன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆள் எங்கே போவார்? அப்போ இந்த பெண் எப்போ செக் வைக்கிறாங்க பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தன் காரியங்களை சாதித்த பிறகு என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்கா, நான் ஹாஸ்டலில் இருப்பேன், ஓல்டேஜ் சீனியர் சிட்டிசன் ஹோமில் நான் இருப்பேன், நீ வெளில போன்னு சொல்கிறாங்க. ஆண்கள் இளமையில் பண்ணுற தவறுகளுக்கு அவங்களோட முதுமையில் தண்டனைகள் பெண்களே கொடுக்குறாங்க. பட் ரெண்டுத்தையும் நம்ம ஆதரிக்கலை. ஒரு வயசான காலத்தில் ஒரு முதியவரை போய் கஷ்டப்படுத்துறதும் அநியாயம் தான், அறம் இல்லை அது. ஆனால் இளமை காலத்தில் ஆண்களும் துள்ளலாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பெண்களை அடக்கி வைக்கிறதும் அந்த வயசுக்கு அறம் இல்லைன்றதுனால அந்தந்த வயசுக்கு உண்டான பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைன்றது ரொம்ப கடினமானது. எதுவுமே ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல், சாக்ரிஃபைஸ் பண்ணாமல், நம்ம சுயத்தை இழக்காமல் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம பொண்டாட்டிக்கு தானே செய்கிறோம், நம்ம கணவனுக்கு தானே செய்கிறோம், நம்ம பிள்ளைக்கு தானே செய்கிறோம், நமக்காக தானே செய்துக்கோம், இது நம்ம மரபணு தானே, நம்ம கூட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் வேறு யார் இன்வெஸ்ட் பண்ணுவான்ற அந்த பரந்த மனப்பான்மை இந்திய ஆண்களுக்கு இல்லவே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க அவங்க கூடுனா எங்கள் அம்மா அப்பா குடும்பம் தான் என் கூடு, நானும் என் மனைவியும் உருவாக்குனது என் கூடு கிடையாதுன்ற மாதிரி ஒரு மனப்பான்மைக்கு அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அம்மாக்களே சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் அம்மா 10 மாதம் சுமந்து போய் அவள் இன்னைக்கு வந்தவ தானடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா எப்படி உன்னை பார்த்துக்கிட்டாரோ அது மாதிரி நான் என் மனைவியை பார்த்துக்கணும், அதுக்கு எனக்கு கடமை இருக்குமான்னு பையன் சொல்லும்போது தான் அம்மாக்கள் அடங்குவாங்களே தவிர, ஆமாம்மா அவள் அப்படித்தாம்மா பண்ணாலும் இந்த பையன் அம்மா என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்களோ அப்படியே ரெக்கார்டிங் பண்ணி இப்படி ஒரு சொல் பெருசாமல் வந்து இங்கே சொல்லி விட்ருவார். இதனால் திரும்ப டிரான்ஸ்ஜெனரேஷனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய செய்தி, தயவு செய்து ஆண்களாக இருங்கள். ஆண்மை என்பது சன்னத்தை சம்பந்தப்பட்டது அல்ல, மனதை சம்பந்தப்பட்டது, ஆளுமை சம்பந்தப்பட்டது, தலைமை பண்பு சம்பந்தப்பட்டது. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவர். குடும்ப தலைவர் என்பது அந்த ஆண் தானே.
தலைவன் வந்து வெட்டியாக இருந்தா இல்லை தண்ணி அடிச்சிட்டு இருந்தா இல்லை பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அது எப்படி அந்த குடும்பம் ஜெயிக்கும்? அதனால் தலைமை பண்புகளை ஆண்கள் வளர்த்து கொள்வது அவங்க குடும்பத்துக்கு தான். நமக்கு என்ன வந்தது, அவங்க குடும்பத்துக்கு இது நல்லதுன்றதுனால அது ஆண்கள் டெவலப் பண்ணுறது. இந்த மகளிர் தினத்தன்று அதுதான் பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். பெண் சமுதாயத்தினுடைய வரலாற்று பின்னணி குறித்தும் இன்னைக்கு இருக்கிற பெண் சமுதாயம் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல், அதையும் தாண்டி ஆண்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு எங்களுக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஆதன் தமிழ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.